வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று தாவேகா கட்சியினுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பாரு. அதுல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர், எப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் என்ற ஒரு வார்த்தையை அவர் விட்டிருப்பாரு. நிறைய பேர் நீங்க அதை எளிதாக ஒரு ஜோக்காக கூட கடந்து போயிருக்கலாம். ஆனா நம்முடைய வியூசெட் சேனலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே நாம சொல்லியிருந்தோம், இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாதவன, இந்த விளங்காதவன மிகப்பெரிய பிராண்டு, தமிழ்நாட்டிலேயே ஆகச்சிறந்த தலைமை இவருடையதான், இவருடைய ஆட்சியில தான் தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் பெருகி ஓடுதுன்னு வட இந்தியாவில இவனுங்க பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்களுக்கு இங்க இருந்து பணம் கொடுத்து இந்த ரூட் மாஃபியா விஜயனுடைய ஆட்சி அவ்வளவு பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டினுள்ள நடக்குது அப்படின்ற ரீதியில வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநில இன்ஃபுளுசர்களும் வீடியோஸ் போட்டாங்க. ஒரே மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஒரு கண்டென்ட் ரூட் மாஃபியா கொடுத்ததுன்னா அதை அப்படியே ஒரே வீடியோவை இந்திய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாம கூட சொன்னோம், இங்க தமிழ்நாட்டிலே இவனுங்க நொட்டுல அப்படி என்ன இந்தியா ஃபுல்லா இவனுங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கானுங்களே, அதற்கான காரணம் என்னன்னு பின்னாடி இருந்து ஆராயும் போதுதான் தெரியுது. வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தான் இவர்கள் இந்த விளம்பரத்தை பண்றாங்க. தமிழ்நாடு பாருங்க சொர்க்க பூமியா மாறிடுச்சு, இவர் ஆட்சிக்கு 60 நாள்ல தமிழ்நாட்டுல எல்லா குற்றங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, இங்க குற்றமே நடக்கல, கல்வி ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ அப்படிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜயனுடைய அந்த ஆஸ்தான ஜோதிடரும் விஜய் பிரதமர் மெட்டீரியலுங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, அவர் பிரதமர் மெட்டீரியல் சொல்லிட்டு அவரும் வாய விட்டுருப்பாரு. நாம அப்பவே நம்ம சேனல்ல காணொலி போட்டிருந்தோம், இவனுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கு, அதுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை குறி வச்சு இவங்க வேலை செய்யறாங்க. இங்க வட இந்திய ஊடகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இன்ஃபுளுசரும், ஏன்னா நம்ம படிச்ச மாநிலம், கல்வி அறிவுல முன்னேறிய மாநிலம் சொன்ன தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய மொட்டையை போட்டுட்டு தான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்போ கல்வியில மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் என்ன சொன்னாலும் நம்புவேன்ற மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறதாக நமக்கு தெரிய வருது. அப்போ இவனுக்கு சொல்றானுங்க, தமிழ்நாட்டுல கல்வி ஃப்ரீ, எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அங்க கல்வி ஃப்ரீ, இங்க பெண்கள் மீது கை வச்சா உடனடியாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற ரீதியில அங்க வதந்தி பரப்பிட்டு மருத்துவமனை, எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அங்க மருத்துவம் ஃப்ரீ விஜய் ஆட்சியில அப்படின்னு இவனுக்கு வதந்தி பரப்பிட்டு இருந்தானுங்க. அதனாலதான் நம்ம சொன்னோம், இவனுக்கு அதை டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு ஃபண்ட் கொடுக்குற அத்தனை பேருமே எல்லாருமே ஒரு வெளிநாட்டு சக்திகளோடு தொடர்புடைய நபர்களாக தான் இருக்காங்க. அதிலும் குறிப்பா இந்த லாட்ரி மார்டின் கும்பல் இருக்கு இல்லைங்களா, இவருடைய கரங்கள்ல தான் இன்றைக்கு அப்படியே ஒட்டுமொத்த இந்தியாவுமே வளைக்கக்கூடிய ஒரு சூழலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லாட்ரி மார்டின் மீது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இவர்கள் மீது ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு. சும்மா இல்ல, 1-2 இல்ல, தமிழ்நாட்டிலே நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கு, கேரளாவில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கு, அஸ்ஸாம் மேகாலயால நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கு. இந்த லாட்ரி மார்டின் கும்பலின் மீது ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு. அதையெல்லாம் முறைப்படி விசாரிச்சா லாட்ரி மார்டினுக்கு ஒத்த பைசா தேராது. உள்ள தூக்கி வச்சு குமுறாங்கனாக்க அவங்க சோழி முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க என்ன பண்றாங்கனாக்க, சரி நம்ம இந்தியாவில நாம இருக்கிறதால தானே நம்மள எல்லாரும் நம்மள கேள்வி கேட்கிறாங்க, இந்தியாவே நமதாக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த லாட்ரி மார்டின் கும்பல் ஒரு மாநிலத்துல இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது. அந்த ஒரு மாநிலத்தை முன்னுதாரணமாக வைத்து இன்றைக்கு அந்த விஜய் என்ற ஒரு முகத்தை முன்னுதாரணமாக வைத்து இன்றைக்கு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இந்தியாவே வளைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்களுக்கும் லாட்ரி மார்டின் கும்பலுக்கும் 7ஆம் பொருத்தம், புரியுதுங்களா? ஏன்னா பல வெளிநாட்டு நிதிகளை அவர்கள் கையாடல் பண்ணி ஹவாலா முறையில் இவர்கள் மாற்றி கொடுப்பதாக தகவல்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலமாக உள்துறை அமைச்சகத்துக்கு சென்றிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல தான் அரசையே டேக் ஓவர் பண்ணுன்ற முடிவுக்கு இந்த லாட்ரி மார்டின் கும்பல் இங்க தமிழ்நாட்டுல விஜயின் ஆட்சியை எதிர்படுத்தி இருக்கிறது. அடுத்து விஜய் பிரதமர் மெட்டீரியலாக போனாக்க, ஒருவேளை அவர் பிரதமர் ஆகிவிட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆதவ் அர்ஜுனா கொண்டு உட்கார வைக்கலான்றதான் இவர்களுடைய ஒரு பிளானாகவும் இருக்கிறது. இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற விவாதங்கள் ஒரு புறம் இருக்க, நடக்காதுன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இன்றைக்கு இந்திய அளவுல சில பேர் மாற்றம் வேணும், எப்படி தமிழ்நாட்டுல மாற்றம் வேணும்னு எப்படி புதகுலியில போய் விந்தாங்களோ அதே மாதிரி இந்திய அளவுல மாற்றம் வேணும்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு வட இந்தியாவுல. அவர்களோடு கரம் கோர்த்து இந்த பிரச்சாரத்தை மேலும் வலுப்படுத்தி ஆட்சியை பிடிப்பதற்கு இங்க ஒரு கும்பல் முயன்று கொண்டிருக்கிறது. இந்த ராகுல் காந்தி நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நாம காங்கிரஸுக்கு இங்க ஆதரவு தந்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை நமக்கு டிவிக்கு ஆதரவு தரும், டிவிகே உடைய செல்வாக்கை வைத்து தமிழ்நாட்டுல ஒரு 40 எம்பிக்களை நாம தூக்கிடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறார். ஆனா ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சை பாருங்க, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர், அப்பனா ராகுல் காந்திய இவங்க ஒரு கூந்தலா கூட மதிக்கலன்னு அர்த்தம். அப்ப தாவேகா
காங்கிரஸுக்கே கூட இருந்துகிட்டு ஆப்ப எடுத்து சொருவிக்கிட்டு இருக்கு. இது காங்கிரஸுக்கே தெரியல. அப்ப ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக தாவேகா ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் என்பதை முன்மொழிகிறார்கள். இது அவங்க மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு வெளியில போட்டு உடைச்சிட்டாரு ஆதவ் அர்ஜுனா. அப்ப காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன? திமுக தெளிவா சொன்னது ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியில் கூட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே ஏற்றுக்கொள்ளவில்லை ராகுல் காந்தியை. முதலாக ஏற்றுக்கொண்டது மு.க. ஸ்டாலின் தான். இவர் தாங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் இத்தனை ஆண்டு கால நண்பன் திமுகவை உதறிவிட்டு அங்க தாவேகாவுக்கு பக்கம் போனச்சு. இன்றைக்கு பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை தாவேகா ஏற்றுக்கொள்ளுமா? தாவேகாவை அறிவிக்க சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்றைக்கு யாருக்கு நஷ்டம்? அது மட்டும் இல்லாமல் இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் சதுரங்கத்தை பாருங்களேன். இந்த ஹிந்து கிறிஸ்டின் பிரச்சனை இது வரைக்கும் வராம இருந்தது, புரியுதுங்களா? அப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். சட்டசபையில ஒவ்வொரு அமைச்சரும் தான் கிறித்துவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் சட்டசபையில் இருக்காங்க. ஐ எம் பார்ன் கிறிஸ்டின் சம்பந்தமே இல்லாம ஒரு அமைச்சர் பேசுறாரு. ஜேசிடி பிரபாகர் அவர் எந்த நிகழ்வுக்கெல்லாம் போறாரோ கர்த்தரினுடைய பேச்சை கேட்டதால் தான் இந்த ஆட்சி அமைந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு? சபாநாயகர் பேசக்கூடிய பேச்சு பாருங்க. அப்போ விஜய் அவர்கள் இத்தனை நாள் ஜோசப் என்ற பெயரை பயன்படுத்தாத விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தோடனே ஜோசப் என்ற பெயரை பயன்படுத்துகிறார். இதெல்லாம் என்ன சிம்பாலிக் அப்படின்னாக்க, நான் சிறுபான்மை சமூகத்திற்கானவன். திமுக என்ன சிறுபான்மை சமூகத்துக்கு ஆதரவு அளிக்கிறது? நான் நேரடியா சிறுபான்மை சமூகத்திலிருந்தே வரேன், எனக்கு ஓட்டு கொடுங்க அப்படின்ற கணக்கு தான். இப்ப இவருடைய கணக்கு என்னன்னா, வட இந்திய அளவிலும் சரி, பெரும்பாலான மாநில தென் மாநிலங்கள் தவிர பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜக ஹிந்துக்களை அணிதிரட்டி விட்டது, ஓர் அணியில திரட்டி விட்டது. அதே போல இவர்கள் சிறுபான்மையில ஒன்று திரட்ட போறாங்க. இப்போ அப்படி சிறுபான்மையில இந்த பக்கம் ஒன்று திரட்டும் போது, இந்த பக்கம் இந்துக்களை ஒன்று திரட்டும் போது மத மோதல்கள் இன்னும் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகளை இந்த தாவேகா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினர் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நாம வாங்கும்போது நிச்சயமாக நாம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பு நம்புகிறது. இந்த பக்கம் பாஜக இந்துக்களை ஒன்று திரட்டியாக இவர்கள் நினைத்தாலும் கூட அந்த இந்துக்கள் 10 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்ற பாஜகவின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை அடிப்படையாக வைத்து இவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுவாங்க. அப்போ ஒரு பக்கம் பெரும்பான்மை இருந்தாலும் அது 10 பிரிஞ்சிருக்கும் போது, இந்த பக்கம் சிறுபான்மை இருந்தாலும் அது ஒற்றுமையாக இருக்கும்போது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நீங்க முடிவு பண்ணீங்க. பாஜக இன்றைக்கு தாவேகாவை அசால்ட்டா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க இதை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வரோம். தமிழ்நாட்டுல அப்படிதான் தாவேகாவை 2 திராவிட கட்சிகளும் ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ரெண்டுமே ஆட்சியை எழுந்து வெளியில உட்கார்ந்து விட்டு இருக்குது. தாவேகா உள்ள இருக்கு. அப்போ மோடி, அமித்ஷா, பாஜக தாவேகாவை இப்பொழுது ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான விளைவுகளை அவர்கள் 2021 தேர்தலில் சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி இருக்குல்ல, அந்த சிஜேபி பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தாவேகா இவர்கள் ஒரு புதிய அணியை கட்டமைக்க போகிறார்கள். எப்படி ஒரு புதிய அணியை கட்டமைக்க போகிறார்கள்? அந்த புதிய அணியினுடைய தலைவராக ஒண்ணு காங்கிரஸ் இருக்கும், இல்ல தாவேகா இருக்கும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி நசுக்கி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மம்தா பானர்ஜி கிட்ட கட்சியே கிடையாது. அப்போ அந்த புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியில ஒண்ணு ராகுல் காந்தி அல்லது விஜய் அவர்கள். ஒருவேளை விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டு இது போன்ற பொய்யை சொல்லி நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம், இந்தியாவை வல்லரசாக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதே இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி ஜென்சி இளைஞர்களை பயன்படுத்தி இந்திய அளவுல சில எம்பிகளை தமிழ்நாடை தவிர்த்து இந்த தாவேகா வாங்கியதென்றால் அப்போ அந்த இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக யார் இருப்பார்? ஏன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்ன இந்த தமிழ்நாட்டு மக்களே இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்கும் பொழுது வட இந்தியன்ஸை பத்தி வடக்கன்ஸை பத்தி நாம சொல்லியே ஆகணும். சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பாஜக ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு விஜய் அவர்கள். சோ இவனுக்கு தனியாக நின்று சர்வதேச சக்திகளோடு சேர்ந்து இந்த மலாட்ரி மார்ட்டின் கும்பலோடு சேர்ந்து இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலையை சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு இங்க புரிவதில்லை. பாஜகவா, டிவிகேவா, இந்துக்களா, சிறுபான்மையினர்களா அப்படின்னு அரசியலை கொண்டு போக போறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடக்கவிருப்பதும் இதுதான். இன்றைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, முருகனை பத்தி தாவேகா கட்சியாரன் தப்பா பேசுறான், புரியுதுங்களா? சட்டசபையில வெளிப்படையாக கிறித்துவத்திற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஜேசிடி பிரபாகரே கர்த்தருடைய ஆட்சிக்கு நடக்குதுன்னு சொல்றாரு. சிஎம் ஆகவும் யார் இருக்காங்கன்னு தெரியும்.
அப்போ பெரும்பான்மை அமைச்சர்களாக இன்றைக்கு கிறிஸ்துவ அமைச்சர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது இவர்கள் ஈஸியாக மத கருத்துக்களை ட்ரிகர் பண்ணுவதன் மூலமாக பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதை ஊக்குவிக்கிறது. புரியுதுங்களா? பாஜக தமிழ்நாட்டில் வளருவதை ஊக்குவிக்கிறது. இத டிவிக்கே 2029 தேர்தலுக்கு எப்படி கொண்டு போகும்னா, இங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள மதவாத சக்தி ஊடுருவ போகிறது, அதற்காக எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு 2029 பிரச்சாரத்துல பேசுவதற்காக தான் இப்ப இந்த மத விரோத கருத்துக்களை டிவிகேவினர் கட்சியினரை விட்டு இன்னைக்கு போட வச்சு இன்றைக்கு ஒரு அமைதியற்ற சூழலை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தக்கூடிய வேலையை இன்றைக்கு டிவிகே செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தொலைதூர ஒரு செயல் திட்டத்தோடு இன்றைக்கு டிவிகே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மதவாத அரசியலை கூர்தீட்டி கொண்டிருக்கிறது. இது மிகவும் தவறான முன்னுதாரணமாக தமிழ்நாட்டுல மாறிவிடும். 2029 தேர்தலில் மதவாத சக்தி பாஜக அப்படின்ற ஒரு டேர்ம்ஸை இந்த டிவிக்கு பேசணும் என்பதற்காக தான் இன்றைக்கு இந்து மத கடவுளின் மீது அவதூறு பரப்புவது, தாங்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது, அத்தனை வேலையும் டிவிக்கு இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதனுடைய பின்னணி இதுதான். ஏன்னா இவர்களுக்கு ஒரு எம்பிக்கள் கூட இல்லை. அப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்களை வெல்லணும்னா வலுவாக பாஜகவை எதிர்க்கணும். அப்போ வலுவாக பாஜகவை எதிர்க்கணும்னா பாஜக ஒரு மதவாத சக்தி அப்படின்னு அதை போர்ட்ரேட் பண்ணணும்னா இவர்கள் ஹிந்து கடவுளை சீண்டி விட்டுருவாங்க. அவங்க போராட்டம் பண்ணுவாங்க, பாருங்க மதவாத சக்தி அதிகரிக்கிறது, மத கலவரத்தை ஏற்படுத்துவாங்க, விக்டிம் கார்டை தூக்குவானுங்க. அப்படி இவங்க விக்டிம் கார்டை தூக்கும் பொழுது இந்த நடுநிலை ஹிந்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் சிறுபான்மையின் பக்கம் நிற்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நிற்பாங்க. அப்போ இயல்பாக பாஜகவா டிவிகேவான 2029 தேர்தலை இவரால் சந்திக்க முடியும். இதுக்கு பத்தாதுன்னு ஒரு பிரதமர் வேட்பாளர், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர், இப்ப 40 எம்பியை நம்ம தாவேகா ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், சென்ட்ரல்ல ஒரு தொங்கு சட்டசபை தொங்கு நாடாளுமன்றம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ 40 எம்பிக்கள் ஆதரவோடு யாருக்கு விஜய் அவர்கள் சொல்றாரோ அவர்தான் பிரதமர் வேட்பாளர், ஏன் விஜயே கூட பிரதமர் வேட்பாளராக ஆவார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார்கள் 2029 தேர்தலில். இது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. எனவே பாஜக இப்பொழுதே சுதாரித்துக் கொண்டு இந்த மதவெறியை ஊக்குவிக்கக்கூடிய இந்த தாவேகாவை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு சொல்லா இருக்கும், எங்களுடைய ஒரு ஆலோசனையாகவும் இருக்கும். தமிழ்நாடு தேர்தலில் இந்த மாதிரி கேர்ஃபுல்லா விட்டுதான் இன்னைக்கு 2 திராவிட கட்சிகளும் தெருவில் நிக்குது. அதை பாஜகவும் செய்தால் பாஜகவும் நக்கிக்கிட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாம டிவிகே கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ரொம்ப உஷாரா இருக்கணும். திமுக காரன் கூட உங்களை ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டான். ஆனா இந்த டிவிகே காரன் இப்ப வந்த பையன் உங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு உங்க ஆதரவோட ஆட்சி அமைச்சுக்கிட்டு இன்றைக்கு அந்த டிவிகே உங்க முதுகிலே கூத்துது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் சொல்வதன் மூலமாக ராகுல் காந்தி ஒரு ஆளுமையரான்னு கேட்குது டிவிகே. அதுதான் இவர்கள் மறைமுகமாக கேட்பது. எனவே தேசிய கட்சிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. விஜய்க்கு ஒன்னும் தெரியாது, அது தெரியும். ஆனா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி என்பது மிகப்பெரிய நாசகார சக்தி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி.